உசிலம்பட்டியில் ரேஷன் பொருட்களை கிட்டங்கியில் இருந்து எடுத்துச் செல்வதில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய கோரியும், பெண்களுக்கு கழிப்பறை வசதிகளை ஏற்படுத்த கோரியும் ரேஷன் கடை விற்பனையாளர்கள் வேலை நிறுத்தத்துடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் பொருட்களை கிட்டங்கில் இருந்து எடுத்துச் செல்லும் போது எடை குறைவான பொருட்களை வழங்குவது, விற்பனையாளர்களை எடுத்து செல்லும் பணியில் ஈடுபடுத்தி ஊழலுக்கு பொறுப்பாக்குவது, பொருட்களை ஏற்ற இறக்க வரும் லோட்மேன்களுக்கு பணம் கொடுக்க வைப்பது மற்றும் ரேஷன் கடைகளில் பெண் பணியாளர்களுக்கு கழிப்பறை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். POS இயந்திரம் பழுதானால் விற்பனையாளரே அதற்கு பொறுப்பேற்க வைப்பதை கண்டித்தும் என பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒரு நாள் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு மாநில தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் சார்பில் அடையாள வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி முன்பு உசிலம்பட்டி செல்லம்பட்டி பகுதியில் உள்ள 18 கூட்டுறவு சங்கங்களின் கீழ் உள்ள நியாய விலை கடைகளின் பணியாற்றும் 100க்கும் மேற்பட்ட விற்பனையாளர்கள் கிட்டங்கியில் இருந்து பொருட்களை எடுத்து வருவதில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய கோரியும், பெண்களுக்கு கழிப்பறை வசதி ஏற்படுத்தி தர கோரியும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தரவில்லை எனில் வரும் 8ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தனர். எடுக்கவே இல்லை. என்னன்னு கேட்டா லேச மஞ்சளா இருக்கு எடுக்கிறாங்க, லேச கிழிஞ்சிருக்கு எடுக்கிறாங்க. இதுக்கு பூரா காரணம் யாரு? நாங்களா? அன்னைக்கே மாவட்ட கூட்டுறவு துறை வந்து கூட்டுறவுத்துறையில் பணிபுரியும் விற்பனையாளருக்கு நடைபெறும் கூட்டுறவுத்துறையில் நடைபெறும் அதிகாரிகள் வெல்லட்டும், வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்கவே. கோரிக்கைகள் நிறைவேற கோடி கைகள் போராடும். வாழ்க டாக்பியா. ஆர்ப்பாட்டம் விற்பனையாளருக்கு நடக்கக்கூடிய வாழ்க வாழ்க வாழ்கவே, டாக்பியா வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே. டாக்பியா தோற்றதில்லை, வாழ்க வாழ்க வாழ்கவே.